அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் டிவைனாகவும் கொஞ்சம் உருளி டெக்கரேஷன் நம்ம கார்டன் வீடியோ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மோட்டிவான வீடியோவாகவும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ எடுத்தது தான். துளசி பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உருளி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அழகான குட்டி கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஒரு குட்டி விநாயகருக்கும் கொஞ்சம் பூக்களால் அர்ச்சனை. ரொம்பலாம் பூ வைக்க முடியாது, ஏன்னா குட்டி விநாயகராச்சே அப்படின்ட்டு பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா துளசி செடி ஃபுல்லாகவுமே அவ்வளோ கொச்சன்னு எறும்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த துளசி மாடத்தில் அடிக்கடி எறும்பு புத்து கட்டிக்கிட்டே இருக்குது, ஏன்னே தெரியறதில்ல. சரி, அதனால் நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலுமே இந்த எறும்போட வேலைப்பாடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வராங்க, எங்கே பார்த்தாலும் எறும்பாக இருக்கும். அதனாலேயே அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சரி பரவாயில்லன்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு துளசி பூஜை பண்ண முடியல. ஒரு 9 மணி கிட்ட பண்ணிக்கலாம், ஏன்னா எறும்பு இருந்தாலுமே கண்ணுக்கு தெரியும். அன் டைமில் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் நமக்கு எறும்பு கடிக்கிறது தெரியாது, அதே மாதிரி பூச்சியுமே தெரியாதுன்றதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். உருளி மட்டும் டெக்கரேட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் கிச்சனில் பசங்களுக்கு அன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்டிருந்தாங்க. சரி, பசங்க ஆசையாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி இது எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஃபஸ்ட்டே பட்டர் போடலை, ஆயில் ஊற்றி அதை ஒரு 4 வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதே கடையில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுட்டு அந்த பன்னீரில் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சம் ஒரு சிட்டிகன் கூட வச்சுக்கலாம். இந்த கரம் மசாலா போட்டுட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபைனாக அரைச்சி வச்சு அந்த தக்காளி கிரேவி எடுத்து அந்த கடாயிலே திருப்பி கொஞ்சம் போல் பட்டர் விட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் கடைசியாக நல்லா தலான்னு கொதிக்க விட்டு அந்த உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக அந்த பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் போட்டுட்டோம்னா பன்னீர் கிரேவி ரெடி. பன்னீர் கிரேவியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். ஒரே மாதிரியே பண்ணால் பிடிக்காதுன்றனால ஒவ்வொரு டைம் பண்ணுவேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் பன்னீர் கிரேவி, பாலக் பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் கேரட் பன்னீர் கிரேவின்னு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம அரைக்கிற அந்த பேஸ்ட்டிலே கொஞ்சம் கேரட் போட்டுக்கிறோம் ஒரு தடவை. ஒரே மாதிரி செஞ்ச பசங்களுக்கு அந்த பிடிக்காமல் போயிடும் அப்படின்றனால. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே இந்த கோலம் கிச்சனில் எந்தளவுக்கு நிலைவாசலில் கோலம் இருக்கணுமோ அந்தளவுக்கு கிச்சனில் இருக்கிறது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நிலைவாசலில் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நான் கரெக்டாக அந்த 5:20க்குள்ளே வந்துட்டேன்னா அதுக்கப்புறமா பசங்களெலாம் அனுப்பி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கடைசியாக இருந்தால் நான் போய் வெளியில் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 11:00-12:00 அதுவுமே ரொம்ப நேரத்துக்குலாம் நிற்க மாட்டேன். ஒரு 1 hour அந்த செடிகள்லாம் பார்த்து அவங்ககிட்டலாம் பேசிட்டு வந்துட்டேன்னா இந்த கிச்சனுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்கும். வாசலில் நின்று பூண்டு உரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு இந்த கிச்சனுக்கு உள்ளே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக கோலம் போட்டு இருக்கணும்னு நினப்பேன். ஏன்னா அப்படி அந்த கோலம் போடும்போதும் சரி, அதை பார்க்கும்போதும் சரி, அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை கூட நம்ம ஆகாஷ்ன்ற ஐடியிலேருந்து நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா கோலம் போட்ட வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி அதை ஏன் ரிமூவ் பண்ணுவோமேன்னு யோசிச்சேன். இல்லை எனக்கு வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் அடுத்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம ரிமூவ் பண்ணும்போது செதறி கீழே விழுகுமோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாகவே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கிச்சன் எவ்வளோ ஒரு அழகாக, இப்போ நம்ம கிச்சன் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், ஒரு பொண்ணுக்கு அழகாக அலங்காரம், அதாவது குளிக்க வச்சு அந்த பொண்ணை அமர்த்தின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே இந்த மாதிரி கோலம் போட்டு வைக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு பிரைடல் மேக்கப் கொடுத்த மாதிரி, ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தோடு ஒரு பெண்ணை பார்த்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோற்றம் நம்ம கேஸ் ஸ்டவ் கொடுக்கும். இதுக்காக நம்ம அன்னபூர்ணி தயார் வாங்கி வச்சு தான் நம்ம கும்பிடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நம்ம கேஸ் ஸ்டவ்வை அம்பாலா நினச்சி நம்ம ஆராதனை பண்ணியே உங்களை வணங்கலாம், தவறே கிடையாது. இதில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நான்வெஜ் சாப்பிட்டா கோலம் போடலாமா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா இல்லை சாப்பிடல அப்படின்னாலுமே நம்ம சமையல் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. நான்வெஜ்ஜோ இல்லை ப்யூர் வெஜ்ஜாக இருந்தாலுமே நம்ம சமைச்சு தான் ஆகணும் இல்லையா? அதனால் அதே மாதிரி கோலம் போடலாம். நம்ம வீட்டை இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலுமே அதுக்குன்னு தனியாக ஊதுபத்தி வச்சு கூட நம்ம தூபம்
ப்ராப்ளம் காட்டலாம். இதனால் பார்த்திங்கன்னா கெட்ட ஸ்மெல் அடிக்காது. அதே மாதிரி நம்ம கிச்சன் நான்வெஜ் சமைக்கிறோமோ இல்லையோ எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். இதனால் நம்ம ஃபேமிலிக்குமே அடுத்தடுத்து அந்த ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமலே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கார்டனை ஒரு சுற்றி வந்தாச்சு. அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த செம்பருத்தி பூக்களுக்கு மொட்டு வைக்கிது ஆனால் உதிர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. மொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அதோட ஸ்டெம்மு முதல்ல கவனிக்கணும். நல்ல தடியாக இருக்கா, அதாவது ஒரு பென்சிலை விட தடிமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஊசி செம்பருத்திங்கிறனால இதோட தண்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு நல்ல ஒரு செடி அப்படின்னா இதோட தண்டு அப்படி தான் இருக்கும். இதே பக்கத்தில் இருக்கிற செடியை பாருங்கள், அதுவும் செம்பருத்தி தான். இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ மெல்லிஸாக தான் இருக்குது. பட் இப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம கிள்ளி எடுத்துடணும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ இங்கே லில்லி நான் காட்டியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், ஒரு 4 நாள் தான் ஆகுது இதிலேருந்து ஊண்டி. இப்படி நம்ம மாற்றி இந்த மாதிரி கிழங்கு வகைகள் ஒரு வேளை செடி வரவே இல்லை, வளரவே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம மாற்றி பாட்டிங் பண்ணோம் அப்படின்னா, ரீபாட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மொட்டுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிழங்கு வகைகள் நீங்கள் மற்ற செடிகளை நினைக்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மொட்டு வச்சிருச்சு. ஒரு 4 நாளில் அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அதோட மதர் பிளான்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா மொட்டே வைக்கலை. நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக தான் ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்தேன். இது தனியாக வச்சு அந்த 4 பாட்டிலையுமே பார்த்திங்கன்னா அதோட 4 மொட்டுகள் அப்படியே வெளியில் வந்து ப்ளூம் ஆகிருக்காங்க. பட் இதில் ஒத்த மொட்டு கூட இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று அந்த மண்ணில் சத்துக்கள் கம்மியாக இருந்திருக்கலாமோ அப்படின்றதுக்காக தான் செக் பண்ணி பார்த்தேன். அதையுமே ரீபாட்டிங் பண்ணணும். அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். எப்பயுமே ஒரு செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மொட்டு இருக்கா, நிறைய பூக்கள் இருக்கான்னு பார்த்து வாங்காதீங்க. அதோட தடிமனாக இருக்கா, அதோட ஸ்டெம்மு நல்லா தடிமனாக இருக்கான்னு மட்டும் பார்த்து வாங்குங்க. இப்போ பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா இது கரிசலாங்கண்ணின்னு நினைக்கிறேன். இந்த பூ வந்து 2 நாள் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அதோட பெட்டல்ஸ் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு 3 நாள் கிட்ட ஆகுது. அதோட பெட்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து இப்படி இருக்கிறாங்க. நான் கிள்ளவே இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா வேர்லேருந்து இல்லை, அந்த இலைகள்லேருந்து தனியாக ஒரு லாங் ஸ்டெம் மாதிரி வந்து அதுலேருந்து இந்த பூக்கள் பூக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பூக்களும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எல்லா சீசன்லேயுமே இது வந்து பூக்கள் பூக்குது. இது வந்து ஒரு காட்டு செடின்றதுனால எப்பயுமே பூக்கள் பூக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஜெர்பரா, ஒயிட் ஜெர்பரா வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர், டார்க் ரெட் கலரில் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் 2ஆக ப்ராப்பகேட் பண்ணேன். இதோட வேர்கள் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தனால 2ஆக ப்ராப்பகேட் பண்ணி இதை மாற்றி இதில் வந்து 2 கலர்ஸ் ஆஃப் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒன்று கவனிக்கணும். இப்போ இந்த மழை சீசனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இலைகள் தழைஞ்சு வரும். ஆனால் அந்த டைமிங்கில் இந்த மாதிரி நத்தை எங்கேயாவது பார்த்திங்கன்னா அதை அப்போவே ரிமூவ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து இந்த ஹைப்ரிட் வகை செம்பருத்தி, அந்த பெருசாக வரும் இந்த செம்பருத்தி. இதோட ஸ்டெம்முமே பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு தகுந்த ஸ்டெம்மே கிடையாது. ரொம்ப நார்மல், ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 2 மொட்டுமே கொஞ்சம் சீக்கிரம் ப்ளூம் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறனால விட்டுட்டேன். அதே அதில் பக்கத்தில் இன்னும் ஒரு 2-3 மொட்டுகள் இருக்குது. அதை ஃபுல்லாகவே கிள்ளி எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இந்த மொட்டை வளர விடாமல் கிள்றோமேனு. பட் நம்ம அந்த செடிக்கு உண்டான சத்துக்களை நம்ம ஷார்ப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சடன்னு வளர்ந்துடும். இப்போ நான் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த செடியில் வந்து ஒரு பூ வந்து பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த பூவை மட்டும் விட்டுட்டு சின்ன மொட்டுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன மொட்டு எல்லாமே நம்ம அப்படி கண்ணுலே நம்ம எடுத்துடலாம். சிசர் போடுறோன்னு மற்ற செடிகளை டேமேஜ் பண்ண வேண்டாம். இல்லை பரவாயில்ல எனக்கு சிசரில் கட் பண்ண தெரியும்னா கட் பண்ணிடலாம். இந்த பூ பூக்கும்போது அந்த மாவு பூச்சியோட தொல்லைகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கேர் பண்ணி ஒரு பூ வந்து இப்போ காலையில் பூக்குதுன்னா அதிகபட்சம் மத்தியானத்துக்கு மேலே நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது பெட்டர். நமக்கு பூக்கள் நிறைய இருக்க ஆசையாக தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கணும், டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னா அதை ஓரளவுக்கு நம்ம வளர்த்து விடணும். ஸ்டார்டிங்லேயே எனக்கு பூ இருக்கணும்னா ஸ்டார்டிங்லேயே செடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 சொட்டு வேப்பெண்ணெய், 1 லிட்டருக்கு 2 சொட்டு வேப்பெண்ணெய்
கொஞ்சோண்டு ஷாம்பு, அதுவுமே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஷாம்பு விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னாலே, அதை தொடர்ந்து பண்ணாலே நமக்கு மாவுப்பூச்சி தொல்லைகள் இருக்காது. இந்த குட்டி குட்டி மொட்டெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது. அடிக்கடி அதாவது அது ஒரு ஸ்டெம் வந்து ஒரு திக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வர ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம அந்த குட்டி மொட்டுகள் எல்லாமே எடுத்துறது பெட்டர். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ரொம்ப சின்ன ஒரு ஸ்டெம்லேருந்து சின்ன செடியிலேருந்து தான் இவ்வளோ பெரிய செடியை உருவாக்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருந்தாங்க. ப்ரூன் பண்ணி அந்த வேர் பகுதி, அந்த ஸ்டெம் பகுதியை தடிமன் ஆக்கியிருக்கேன். ஏன் இப்படி தடிமன் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு குட்டி செடியிலேருந்து எடுத்தது தான். அந்த செடியை ஏன் அப்படி ஆக்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் பெருசாக வளர்ந்து ஒரு மரம் மாதிரி, ஒரு சின்ன மரம் மாதிரி நான் வளர்த்துட்டேன். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான். ஏன்னா மண் பகுதி ரொம்ப கிடையாது. அதனால் கொஞ்சம் ஹைட்டாக வளர்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பிடிமனான மரமாக வளர்த்துட்டேன் அப்படின்னா அதில் வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு கம்மி. நமக்கு ஒரு விட்டுட்டோம், ஒரு சில நேரம் தண்ணியே நம்ம ஊற்ற மறந்துட்டோம்னாலுமே ஒன்றுமே செய்யாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தடிமனாக ஆக்கியிருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ரூன் பண்ணி விடுறதுலையுமே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அடியொட்ட போய் ப்ரூன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நல்லா தளன்னு வளர்கிற ஒரு செடியில் தான் ப்ரூனே பண்ணணும். அதுவும் இல்லாமல் மேலே அந்த மொக்குகளை தான் கட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததாக ஒரு நாளையில் ஒரு சின்ன குப்புகளை தான் உடச்சி விடணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக அந்த செடி வளரும். ஒரு சில செடி வளராமலே நிற்கிது, அதை எப்படி ப்ரூன் பண்ணலான்னா அதையுமே ப்ரூன் பண்ணலாம். ஒரு 2-3 இலை 4 இலை அந்த மாதிரி பண்ணலாம். கொப்புகளை உடைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அது தளன்னு வளர ஆரம்பிச்சிடும். செடி வளராத செடி எப்படி வளர வைக்கலான்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் நம்ம சேனலில் சொல்கிறது என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது ஏன் பக்கத்து வீட்டுக்காரவங்கன்றது நிறைய வருதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க நம்மளை ஏன் நல்லதுபடியாக பேசணும்னு நம்ம நினைக்கிறோம், தேவையில்லை. ஏன்னா நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சாலே போதும். நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியுதா, அதை மட்டுமே நம்ம ஷியோராக இது உண்மையா அப்படின்றது நமக்கு நாமளே கேட்டுக்கிட்டாலே போதும். பக்கத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும்னு நினச்சா என்றைக்குமே அது நடக்காது. ஏன்னா கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், கடவுளே நான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடக்கணும்னு. அடப்போப்பா, நானே நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, நீ வேற இதை கேட்குறியான்னு கேட்டு கடவுள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களா. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, சிந்திக்கிற விஷயம். யாரும் வந்து நம்மளை பெருமையாக பேசணும், அப்படி பேசணும், நம்மளை நல்லா தலையில் தூக்கி வச்சுக்கணும்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையான்றது வந்து நம்ம யோசிக்கிற விஷயங்கள் தான். எல்லாரும் நம்மளை பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கிறது வெளி தோற்றத்துக்கு தான். அவங்கவுங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உங்களை அதுக்கு மீறியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கண்டுக்கவே மாட்டேன். ஒருத்தர் வந்து எனக்கு நல்லா பழகுறாங்க, அவங்களோட குணம் நல்லா இருக்குது அப்படின்னா பேசுவேன். இல்லையே அட் அ டைம் அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இவங்க வேண்டாம், எப்படி சொல்கிறது, ஒரு ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். இவங்க நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். இது என்னோடய பழக்கம். இது வந்து நான் அதாவது தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்றது மட்டும் கிடையாது, சொந்தக்காரவங்களாகவே இருந்தாலுமே இதுதான். அதனால் யாரை பற்றியும் எதுவும் யோசிக்காதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்து பாலைவன ரோஜா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் டெசர்ட் ரோஸுன்னு சொல்லக்கூடிய அடீனியம். நம்ம வந்து நிறைய ரோஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான வெயில், அதான் நல்ல வெயிலில் வளருவாங்க. இருந்தாலுமே அவங்கள கேர் பண்ணுறது போதும்னு ஆகிடும். அதில் பூ வளருமா வளராதா இப்படி பாடுபடுத்துதுன்ற அளவுக்கு ரோஸ் வளர்க்குற ஆசையே போயிடும். ஒரு சிலர் அதை மெயின்டைன் பண்ணி வளர்க்குறவங்களுக்கு அது செட் ஆகும். ஆனால் இந்த பாலைவன ரோஜா எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெரஸில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி. இதுக்கு ஷெட்டு தேவையில்ல, இதுக்கு தினமும் தண்ணி ஊற்ற தேவையில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது லைட்டாக நம்ம நல்ல பிரான்ச்சஸ் எடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டோன்னா பக்க கிளைகள் வச்சு தினம் இந்த இதில் பூக்கக்கூடிய ரோஜா பூக்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு இப்போ வந்து ரோஜா பூக்கள் என்ன பண்ணுவோம், ரோஜா பூக்களை வந்து நம்ம பறிச்சா தான் அடுத்த பூக்கள் வைக்கும் மொக்கு வைக்கும்னு நினைப்போம். ஆனால் இந்த ரோஜா பூக்கள் அப்படி இல்லை,
1 மாதம் ஆனாலும் இந்த ரோஜா பூக்கள் அப்படியே இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஆஃபரில் மீஷோவில் இந்த 5 ஸ்டெம்முமே பார்த்திங்கன்னா இது விதையிலேருந்து வளர்ந்தது. அதை மட்டும் நீங்கள் கவனித்து வாங்குங்க. இதில் நிறைய பேர் கட்டிங்ஸ் விற்பாங்க. இதோட தூர் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா மழுக்குன்னு அது ஓவல் ஷேப்பில் இருக்கும். அது பார்த்து மட்டும் வாங்குங்க. இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஊண்டாமலே இருக்கலாம். 1 மாதம் இல்லை, 1 வருஷம் வரைக்கும் நம்ம சும்மா வெளியில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வாங்கின உடனே நம்ம போய் ஊண்டி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ தேவையோ ஊண்டி வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சொல்கிறாங்க 1 வருஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலான்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி 1 மாதத்துலேயே நட்டுடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வளரணுன்னு தானே வாங்குகிறோம். இன்னும் சொல்லணுன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எப்படி லோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது இல்லாமல் இதில் வெறும் செம்மண்ணில் மட்டுமே வைக்கலாம். கொக்கை போய்ட்டு தப்பி தவறி கூட வச்சிடவே கூடாது, அதில் கலக்கவே கூடாது. அப்படியே பாருங்கள், நம்ம லில்லி அழகாக பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க. நம்மளை அவங்க குறை சொல்கிறாங்க, இவங்க குறை சொல்கிறாங்க, நம்மளுக்குன்னு லைஃபே இல்லையா இதுதானா அப்படின்னு தோன்றவங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டுங்களா. ஒரு அழகான காட்டில் ஒரு அழகான நதிக்கரை, அதில் நிறைய விலங்கினங்கள் வந்து காலையில் சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறமா தண்ணி குடிக்க வருவாங்க. அப்போ தண்ணி குடிக்க வரும்போது நான் தான் பெரியவன் சின்னவன்ற எந்த பாகுபாடும் இன்றி தண்ணி குடிக்கும்போது ஒரே ஒரு குள்ள நெறி மட்டும், அதாவது விலங்கினங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காலையிலனா சூரியன், இரவுனா நிலா, இந்த மாதிரி நினைக்கும். காலையில் எப்பயும் போல் தண்ணி குடிக்க வரும்போது என்ன பண்ணுமா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, சூரியனோட ரிஃப்ளெக்ட் அந்த தண்ணியில் படும்போது கைகளால் அதை களைச்சி விடுமா. நான் தான் பெரிய ஆள், எங்கேயோ இருக்கிற சூரியனை கூட நான் என் கையால் களைச்சி விட்டுட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறோமா. ஆர்ப்பத்தனமான சந்தோஷம். அந்த நிமிஷம் மட்டும்தான் அதால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூரியன் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, இதில் என்ன சந்தோஷம் கிடச்சிட போகுதுன்னு. அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்கள் மட்டும்தான் யோசிக்கணும். யாரும் உங்களை வந்து நீங்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்கிறனால நம்ம உயர்ந்துட போகிறதும் இல்லை, குறைஞ்சிட போகிறதும் கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.